நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல விளைச்சலோட மறுபடியும் ஒரு வீடியோ. போன வருஷம் மரவள்ளி கிழங்கு பத்தி ஒரு வீடியோ குடுத்துருந்தேன். அத எப்படி வளர்க்குறது, எப்போ அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற விவரம்லாம் அதில குடுத்துருந்தேன். இது இந்த வருஷத்தோட அறுவடை வீடியோ. மரவள்ளி கிழங்கு வளர்க்குறது பத்திய விவரங்களுக்கு என்னோட பழைய வீடியோவே பாருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. போன வருஷம் சரியா அக்டோபர்ல அறுவடை செஞ்சு, அதிலிருந்து ஒரு குச்சிய எடுத்து அதே பாத்தியிலே வச்சு விட்டுருந்தேன். மரவள்ளிக்கு நம்ம பெருசா உர மேலாண்மைலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல மண் இருந்தாலே போதும். இந்த வருஷம் வச்ச செடி நல்லாவே வந்துட்டு இருந்தது. ஆனா ஏப்ரல் மாசத்துல அடிச்ச ஒரு பேய் காத்து இந்த மரவள்ளி கிழங்கு செடிய மொத்தமா ஒடிச்சு தூர போட்டுட்டு போயிடுச்சு. 6 மாசமா வளர்ந்து நல்லா செழிப்பா நின்ன செடி மொத்தமா போய் வெறும் குச்சி மட்டும் நின்னுச்சு. இது எங்கடா தேரும், இந்த வருஷம் விளைச்சல் போச்சு தான் அப்படின்னு தான் நெனச்சேன். அந்த ஒடிஞ்ச கிளைய ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். அது மறுபடி தழுத்து, பக்க கிளை எல்லாமே வளர்ந்து, இந்த மோகினி படத்துல திரிஷா நிப்பாங்க இல்லையா? அந்த மாரி செடி நின்னுட்டு இருந்தது. போன முறை ஒரே செடியில 16 கிலோ அறுவடை எடுத்திருந்தோம். இந்த முறை சரியா பாதி வளர்ச்சியில செடி மொத்தமும் போயிடுச்சு. முதல்ல இருந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. விளைச்சல் இருக்குமா? இந்த முறை 16 கிலோ எடுக்க முடியுமான்னு சந்தேகம் இருந்தது. சரியா 10 மாசத்துல இந்த ஆகஸ்ட்ல அறுவடை ஆரம்பிச்சேன். செடி வச்ச பிறகு கொஞ்சம் மண் போட்டு மேல பாத்திய உயர்த்தியிருந்தேன். அதனால ரொம்ப ஆழமா தோண்ட வேண்டியதாயிடுச்சு. இந்த சீசன் விளைச்சல் அதே 16 கிலோவா புடிச்சுதா? இல்ல காத்துல போன செடியோட விளைச்சலும் போச்சா? இதோ அறுவடை ஆரம்பிக்கிறேன்.
மரவள்ளியில் நல்லா விளைச்சல் வேணும்னா சில விஷயங்களை பார்த்து செஞ்சாலே போதும். பாத்தி நல்லா மேட்டு பாத்தியாக இருக்கணும். வெறும் சமத்தரையில் போட்டால் கிழங்கு வைக்கிறதுக்கு வசதியாகவே இருக்காது, விளைச்சல் அவ்வளவா இருக்காது. மரவள்ளி பொதுவாக வறட்சியாக தாங்கி வளரும், அதனால் தண்ணி குறைவாக தான் விடுவாங்க. ஆனால் நாம் மற்ற செடிகளுக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரியே வாரம் ஒரு முறை தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம்னா செடி நல்லா வளர்ச்சி இருக்கும். அறுவடையை சரியாக 9 இல்லைன்னா 10 மாதத்தில் செய்யலாம். கொஞ்சம் மக்கிய சாணி எரு போட்டாலே போதும், பெருசாக உரம் எதுவும் வேண்டாம். செடியை நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க. இப்போ அறுவடை முடிச்சாச்சு, எடை போட்டு பார்த்துடலாம். இந்த வருஷமும் சரியாக 16 கிலோ விளைச்சல் கிடச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. செடி பாதி வளர்ச்சியில் போயும் இந்த வருஷம் இந்த விளைச்சல் கொடுத்துருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த விளைச்சலை எதிர்பார்க்கவே இல்லை. விளைச்சலில் கொஞ்சம் கிழங்க சுத்தங்கள் சொந்தங்களுக்கு கொடுத்தோம், கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டோம். அதுலேயும் இந்த மீன் குழம்பும் மரவள்ளி கிழங்கும் ஒரு செம காம்பினேஷன். இந்த கேரளா ஸ்பெஷல் இது. அதே ஒரு நாள் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் கிழங்கா சிப்ஸ் போட்டு வச்சுருக்கோம். மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் போடுறது ஈஸி தான். கிழங்குல தோல் சீவிட்டு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு சீவுற மாதிரி சீவி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சிப்ஸ் ரெடி. வழக்கம் போல் இதிலேருந்து ஒரு குச்சியை எடுத்து அடுத்த வருஷம் அறுவடைக்கு வச்சாச்சு. அடுத்த வருஷமும் இதே 16 கிலோ அறுவடை தருதான்னு பார்க்கலாம். இதே போல் தோட்டம் பற்றி நிறைய வீடியோக்களை வரும் வாரங்களில் பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.